வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ 2 and 3 தாங்க பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து அந்த கோவா கேங்கை தான் பற்றி கேட்குறாரு. ஒரு கேம் ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்கன்னா அந்த டாஸ்க்கை ஒழுங்காக செய்யணும், நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போது இவங்க ஜாக்லின் சொல்கிறாங்க, இல்லை சார் அவர் வந்து ரஞ்சித் சார் வந்து ஜெஃப்ரியை வச்சுட்டு என்கிட்ட அது மாதிரி விளையாடினது எனக்கு அது மாதிரி பண்ண முடியல சார், அது தப்பு தானே சார், எப்படி சார் நாங்கள் விளையாட முடியும், நீ தான் சொல்லுமா அதை எப்படி தான் விளையாடுறது அப்படின்னும் போது அவங்க முழிக்கிறதுன்றதை விட இவங்க வந்து ரொம்ப ட்ராமா, இன்னுமே ட்ராமாவை கண்டினியூ பண்ணுறாங்க. அதாவது அவங்க நல்லவங்க, அவங்க ரொம்ப அன்பானவங்க, அவங்களுக்கு ஈவில்னஸ்ஸே இல்லை அப்படின்னு. அங்கே ஈவில்னஸ்ஸு கிடையாது, டாஸ்க்கு ஈவிலாக நடிக்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க எப்படி ஒரு சீரியல்லையோ ஒரு தேட்டரில் நடித்தவங்க, இத்தனைக்கும் படங்கள்லாம் நடித்தவங்க, ஆனால் நடிப்பே வராத மாதிரி, அதாவது நடிப்பு கூட தப்பாக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தவங்க தான் ஜாக்லின்னு. அவங்க கேமையும் அவங்க கெடுத்துக்கிட்டு, சௌந்தர்யா கேமையும் கெடுத்துட்டு, ஃபுல் ஹோல் டீமோட கேமே கெடுத்தவங்க. இந்த பேய் கூட்டமோ இந்த கூட்டம், இந்த ஏஞ்சல் கூட்டமோ இருந்தது இல்லையா, அதில் வந்து ரொம்ப ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு பேரை வாங்கிட்டாங்க. ஜெயிலுக்கு போயாச்சு, எல்லா வேலையும் பார்த்தாச்சு. இருந்தாலும் அந்த ஒன்றும் விளையாடாமல் அவர் உப்பு இல்லாத சாதம் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு கூட இன்னும் சொர்ணம் வராமல் சிரிக்கிறாங்கங்க. என்னங்க அசிங்கமாக இல்லை? அதுக்கு அவ வந்து அழறா, சௌந்தர்யா வந்து அழறா, ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு சௌந்தர்யாவுக்கு. ஏன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு அவள் வாங்கிறது ரொம்ப கேவலமாக வாங்கியிருக்கா. ஃபஸ்ட் பர்ஃபார்மர் இவங்கெல்லாம் ஒரு ஜலஸில் கொடுப்பாங்க ஒரு வாரமோ, அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த தடவை வாங்கினப்போ அவளுக்கே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது, ஏய் நீ செய்யலை அதனால் உனக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் எதுக்கு அழற அப்படின்னு இந்த பக்கம் வாங்கிக்கணும் இந்த பக்கம் வாங்கினா அப்படி தொடச்சி விட்ற ஜாக்லின் வந்து அவளையும் வந்து அவளோட கீழ்த்தரமான கேமில் இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று ஃபுல்லாகவே 2 நாளாகவே வந்து சௌந்தர்யா வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மரில் வந்ததையுமே ஜாக்லினை விட்டு அவாய்ட் பண்ணி வெளியில் போகவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து விஜய் சேதுபதி சார் நல்லா கேட்கணும்னு தான் நம்ம நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக கேட்டிருக்கிறாரு. என்ன கேட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த கோவா டீமை நீங்கள் வந்து எல்லாரையும் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் கேட்பார். அப்போ வந்து பாருங்கள், வாயில்லாத பூச்சி சத்யாலாம் ஏன்னு சொல்லுவான், இதுங்க ஒரு ஐநா கூட்டங்க அப்படின்றான். அதே மாதிரி மஞ்சுரி கேட்பாங்க, ஆமாங்க இவங்க வந்து ஒரு கேம் ஸ்பாய்லர்ஸ் தான், இவங்க எல்லாருமே உள்ளே விளையாட மாட்டாங்க, அதுக்கப்புறம் பிக் பாஸ் ரூல்ஸே வந்து ஒபே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி ரொம்ப ஷார்ட் ஆகிடுவார். என்ன பண்ணுவார், உங்கள் கேங்க்லாம் வந்துன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கையில் ஒரு பேப்பரை கிழிச்சிட்டு, இல்லை நீங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா வெளியில வந்து உட்காந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் மாதிரியும், உள்ள எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்கிற பேப்பரை கிழிக்கிறதுனோட அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு இது போட்டுட்டு வருவாங்க இல்லையா, ரெஜிஸ்டர் இது பண்ணிட்டு வருவாங்க இல்லையா அக்ரிமெண்ட், அதை கிழிச்சு போடுறதா தான் அர்த்தம். உள்ள பிக் பாஸ்ல இருந்து வெளில வாங்க, உங்க சீட்டை கிழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நோஸ் கட் பண்ண அவர் பண்ண விதம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அசிங்கம். அது அப்படிதான் பண்ணணும். ஆமா, ஏன்னா 5 பேரும் உள்ள உட்காந்து கேங் ஃபார்ம் பண்றதுக்கு வரல, விளையாட வந்தாங்க. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மர் சொல்லியாச்சு. எல்லாருமே வந்து கூட்டம் இல்லை, ஆக்சுவலி 3 கூட்டம் இருக்குது அங்கே. இந்த சத்யா டீம் ஒரு கூட்டம், இவங்க ஒரு கூட்டம், அவங்க கூட்டம், அவங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க. ஆனால் விளையாட வந்த மாதிரி யாரும் தெரியல. என்னன்னா இந்த வாட்டி எவிக்ஷன் பண்ண வேண்டியதில் கரெக்டாக வந்து விஜய் சேதுபதி சார் இந்த ஆனந்தியும் நம்ம சாஞ்சனாவையும் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க தான் அந்த மனுஷன் பண்ண மாட்டார். ஏன்னா சாச்சனாவை எப்படி பண்ணுவார், அவங்க பொண்ணாச்சு, அவர் எப்படி பண்ணுவார், அது பண்ண அநியாயம், அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்குது. சத்யாவோட பேண்ட் எல்லாத்தையுமே கிழிச்சிருக்கு. இவர் என்னத்தை யாரை சேவ் பண்ண போறாரு, யாரை வெளில அனுப்ப போறாருன்னு தெரியல. ஆனால் சாச்சனாவும் ஆனந்தியும் வெளில அனுப்பினா நல்லா இருக்கும். அடுத்த ப்ரோமோல பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.